எல்லாரும் தமிழர்கள் எல்லாம் ஒரு அணியில வரணும். இது திமுகவுக்கு மட்டும் உறுப்பினர் சேர்க்கை இல்லை. ஓர் அணியில் திரள வேண்டும். யாருக்கு எதிராக திரள வேண்டும், யாருக்கு ஆதரவாக திரள வேண்டும், ஓர் அணியில் எல்லாம் மக்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும். இந்த 11 ஆண்டு கால ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாடு செய்திருக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், அவருக்கான முகாந்தரம் தெரியுது. 6 பேர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அதுக்கு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க 6 பேர். என்னங்க பண்ணணும் வேற? இல்ல ஒன்னும் புரியல. லாக் அப் டெத்ன்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நடந்ததா? திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்க ஆட்சியில 10 நடந்தது, எங்க ஆட்சியில 7 நடந்தது, நாங்க நியாயப்படுத்துறோமா? அவரும் தானே சொல்றோம். 24 நடந்திருக்கல சார், அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காம எப்படி சார்? எந்த நடவடிக்கை எடுக்கல? எதுல எடுக்கல சார்? 24 நடந்ததை எப்படியாச்சும் ஒரு இடத்துல எடுக்கல. அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சாத்தான்குளம் அப்பனும் பையனையும் போலீஸ்ல அடிச்சு கொண்டாங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு எடப்பாடி சட்டசபையில் எப்படி பேசினார் அதையும் பாருங்க. நாங்க நியாயப்படுத்தணுமா? போலீஸ் கரெக்ட்னு சொன்னோமா? அது சாவு நியாயப்படுத்தணுமா? நான் 24 மணி நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எடப்பாடி ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில, ஓபிஎஸ் ஆட்சியில ஒரு லாக்அப் டெத்தும் நடக்காம எங்களை கேள்வி கேட்க சொல்லுங்க. கையை கட்டிட்டு கூனி குறுகி பதில் சொல்றோம். ஆனா ஒரு வழக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போடாம 3 இடத்துல அடிச்சது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. தமிழ்நாடு கூட்டணி முதலமைச்சரை மோடி, அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாங்க. நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. தமிழ்நாடு பிஜேபி கூட்டணி முதலமைச்சரை பிஜேபி தலைமை தான் முடிவு செய்யும். எல்முருகன் சொல்றாரு. அது அதிமுகவா? அது அண்ணா திமுகவா? அமித்ஷா திமுகவா மாறி இருக்கு. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் இப்போதே சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லலாம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு ஸ்கீம், ஒரு முன்னேற்பாடை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறார். 7ஆம் தேதி அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தையும் தொடங்குறார். ஸோ ஓரணியில் தமிழ்நாடு இதை எதை ஒரு நோக்கி பயணிக்க போகுது சார்? இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி இன்று துவக்கி வைக்கிற ஓரணியில் தமிழ்நாடுக்கும், எடப்பாடி பழனிசாமி 7ஆம் தேதி துவங்க இருக்கிற அவர் கொடுத்திருக்கிற தலைப்புக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. காரணம், ஓரணியில் தமிழ்நாடுனா உறுப்பினர் சேர்க்கை, திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை. அதுவும் தேர்தலை முன்னிட்டு இல்லை உறுப்பினர் சேர்க்கை. ஓர் அணியில வரணும், எல்லாரும் தமிழர்கள் எல்லாம் ஒரு அணியில வரணும். இது திமுகவுக்கு மட்டும் உறுப்பினர் சேர்க்கை இல்லை. ஓர் அணியில் திரள வேண்டும். யாருக்கு எதிராக திரள வேண்டும், யாருக்கு ஆதரவாக திரள வேண்டும், ஓர் அணியில் எல்லாம் மக்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும். இந்த 11 ஆண்டு கால ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாடு செய்திருக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இந்த புறக்கணிப்பு, நிதி புறக்கணிப்பு, வெள்ள நிவாரணம் புறக்கணிப்பு, உதவிகள் புறக்கணிப்பு, 100 நாள் வேலை திட்டத்தில் நிதி புறக்கணிப்பு, கீழடியில் தமிழ் கலாச்சாரத்தை அங்கீகரிக்க மறுக்கிற அந்த வடநாட்டு மனப்பான்மை, மத்திய அரசு வேலை வாய்ப்பில் ரயில்வேல தமிழர்கள் புறக்கணிப்பு, கேந்திர வித்யாலயா பள்ளியில் தமிழர்கள் புறக்கணிப்பு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தமிழர்கள் புறக்கணிப்பு, இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் தமிழர்கள் புறக்கணிப்பு, இப்படி எல்லா விதத்திலும் 2004, 2014 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது தமிழ்நாடு கிடைத்த நன்மைகள், திட்டங்கள், சலுகைகள் என்னென்ன? 2014 துவங்கி இன்று வரையில் மோடி பிரதமராக வந்த பிறகு இந்த ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன? பட்டியல் போட்டு பார்த்தாலே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்தும் அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. நம்ம இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த மட்டும் இல்லை, ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் 2014 இந்த 2025 வரைக்கும் தமிழ்நாடு சந்தித்த புயல்கள், வரதா புயல், ஒக்கி புயல், கஜா புயல், அப்படியே அந்த புயல் பட்டியல் போட்டே வரலாம். அதில் மத்திய அரசுடைய பங்கு என்ன? 2014 இப்போ வரைக்கும் தமிழ்நாடு சந்தித்த பெரிய வெள்ள பிரச்சனைகள், கடலூர், சிதம்பரம், திருவண்ணாமலை பாதிக்கப்பட்டது, தென்காசி, விழுப்புரம், கன்னியாகுமரி பாதிக்கப்பட்டது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பாதிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் வெள்ளம் வந்த போதும் இந்த அரசு வேடிக்கை பார்த்தது. சார், எனக்கு என்ன முக்கியமானதுன்னா, நீங்கள் சொல்றீங்க தமிழகத்தை மீட்டெடுத்து நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றப்ப 2 நாட்கள் முன்னாடி திருப்போணத்தில் நடந்த சம்பவம். திருப்போணத்தில் ஒரு பையன் அடித்தே கொல்லப்பட்டிருக்கான். அந்த ஒரு வழக்கு கூட அந்த போலீஸ் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடல. இன்னைக்கு காலையில் கைது பண்ணியிருக்காங்க. அது இதை எப்படி பார்க்கலாம் சார்? அதாவதுங்க, முக்கால்வாசி இப்போ நீதிமன்றம் விசாரிக்க வேண்டியதே இல்லை. டிஃபென்ஸ், அதாவது அரசு தரப்பு, எதிர் தரப்பே தேவையில்லை. ஊடகங்களே எல்லாமே தீர்ப்பு எழுதி முடிச்சிருது. இல்லை சார், உண்மைதானே அது நடந்தது? அது உண்மையா இல்லையா நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, நீதிமன்றம் சொல்ல, அது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல தப்பா இல்லையா? சம்பவம் நடந்த அடுத்த 2 மணி நேரத்தில் 6 போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஆனா எஃப்ஐஆர் போடாம வெறும் சஸ்பெண்ட் பண்ண. அப்புறம் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆனா ஊடகம் என்ன காட்டுது? உண்மையை காட்டுதா? அடுத்த கட்ட விசாரணை வருது. ஓகே, அடுத்த கட்ட விசாரணையில் தவறுக்கான முகாந்திரம் தெரியுது. 6 பேர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அதுக்கு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க 6 பேர். என்னங்க பண்ணணும் வேற? இல்லை ஒன்றும் புரியல. லேக்கப் டெத்துன்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நடந்ததா? இல்ல சார், ஒரு கடந்த நிமிஷம் இருங்க, நாங்கள் எதாவது நியாயப்படுத்துகிறோமா? இதே புருஷவாக்கத்தில் கெலீஸில் ஒரு இதே லாக்அப் டெத்து, அந்த சம்பவத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் எப்படி பதிவு பண்ணார் அதையும் எடுத்து படித்து பாருங்கள். திருபுவனம் லாக்அப் டெத்து, நேற்று காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் எப்படி உத்தரவு போட்டிருக்கார், எப்படி பேசியிருக்கார் அதையும் பாருங்க. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சாத்தான்குளம் அப்பனும் பையனையும் போலீஸில் அடித்து கொண்டாங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு எடப்பாடி சட்டசபையில் எப்படி பேசினார் அதையும் பாருங்க. ஏங்க கொத்துறீங்க? உண்மையை சொல்ல மாட்டேங்களா? சார் நாங்கள் நியாயப்படுத்தணுமா? போலீஸ் கரெக்டுன்னு சொல்லணுமா? அது சாவு நியாயப்படுத்தணுமா? நான் 24 மணி நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்படியே திரும்பி பார்ப்போமே, சாத்தான்குளத்தில் அப்பனும் பையனும் உடம்பு சரியில்லாமல் செத்தாங்க. சொன்னது யார் தெரியுமா? கவர்மெண்ட்டு. போலீஸ் அடிச்சு சாவல, போலீஸ் மேல தப்பு இல்லை, போலீஸ் காரணம் இல்லை. இந்த வாக்கியானாலும் நாங்கள் பேசலையே. இன்னைக்கு தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தவறு யார் செய்திருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இல்லை இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி லாக்அப் சாவு நடக்கலையா? ஓபிஎஸ் ஆட்சி நடக்கலையா? எடப்பாடி ஆட்சி நடக்கலையா? மோடி குஜராத் முதலமைச்சர் இருக்கிறது லாக்அப் சாவு நடக்கலையா? சார் சம்பவத்தை எப்படி கையாளுறாங்க, எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் சார் பார்க்கணும். ஓகே சார், ஆனால் அதுக்குன்னு ஒரு கேஸ் 2 கேஸ்ன்னு பரவாயில்ல. கடந்த 21ஆம் ஆண்டு முதல் இதுக்குள்ள 25வது கேஸ். அது பல 28 24ன்னு சொல்றாங்க. அது அந்த புள்ளி விபரமும் தவறு. ஓகே ஓகேங்களா? அப்படின்னா 2011 2021 புள்ளி விபரம் எடுப்போமே, ஏன் அதை எடுக்க மாட்டீங்க? ஏன் 21 திராவிட சாதனை, திராவிட வெற்றி நிறைய இடத்துல போய் நம்ம நிறைய இடத்துல ஒப்பீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதை ஏன் சட்ட ஒழுங்கையும் ஒப்பிடணும். 2011 2021 ஏடிஎம்கே ஆட்சி. நாங்கள் அதான் திருப்பி சொல்றேன், அவங்க ஆட்சியில் 10 நடந்தது, எங்க ஆட்சியில் 7 நடந்தது. நாங்கள் நியாயப்படுத்துறோமா? தவறுன்னு தானே சொல்றோம். அது 24 நடந்திருக்கல சார். அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காம எப்படி சார்? எந்த நடவடிக்கை எடுக்கல? எதுல எடுக்கல சார்? 24 நடந்ததை எப்பயாச்சும் ஒரு இடத்துல எந்த இடத்துல எடுக்கல? யார் எந்த லாக்அப் டெத்ல நடவடிக்கை எடுக்காதாலதான் இது தொடர்கதை ஆச்சுன்னு ஒண்ணு அடையாளம் காட்டு. இதுவரை ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா இது நடக்காம இருந்திருக்கலாம். எந்த விஷயம் ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்கல? அது அப்ப அதனாலதான் சார் தொடர்ந்து 24வது நடந்துகிட்டு தப்பா பதிவு பண்ணாதீங்க. எந்த லாக்அப் டெத்துல, எந்த ஊர்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த காவல் நிலையத்துல இந்த டெத்து நடந்ததால, மென்மையான போக்கு கையாண்டதால தான் இந்த தொடர்கதை ஆகுது, ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டெத்தை அடையாளம் இல்ல சார். நடந்த நாட்கள்ல 24 நடந்திருக்கு. 24ன்றது தவறான புள்ளி விபரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணு நான் மீண்டும் சொல்லுகிறேன், போற போகல பொத்தாம் பொதுவா பேசிட்டு போவாதீங்க. எந்த லாக்அப் டெத்துல சரியான நடவடிக்கை எடுக்கலன்ட்டு ஆதாரபூர்வமா சொல்லுங்க சார். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த ஒரு திருப்பி தப்பு பண்ண ஒரு 8 லட்சம் மதிப்பு கரெக்டான எடுத்திருந்தான்னா எதுல எங்க கரெக்டா எடுக்கல அதை அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல 24 நடந்திருக்காதுன்னு சொல்றேன். டேட்டா இல்ல, உண்மைதானே? டேட்டா இல்ல. போற போக்குல பொதுவா கரெக்டா எடுத்திருந்தா தடுத்திருக்கலாம்னா இது வரைக்கும் நடந்த லாக்அப் டெத்துகள் எல்லாமே இந்த அரசு பணி நீக்கம் செய்திருக்கிறது, டிஸ்மிஸ் செய்திருக்கிறது, கைது செய்திருக்கிறது. இன்னைக்கும் பல போலீஸ்காரர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இல்ல ஓகே, மறுக்க முடியும்? அது மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது இது இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம்னா சட்டத்துக்கு உட்பட்டுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். பாதிக்கப்பட்ட குற்றவாளிக்கு என்ன சட்ட உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமை எதிர்த்தரப்புக்கும் இருக்கிறது. அதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் முடிவு பண்ணவே முடியாது. பிஜேபி ஆளுற மாநிலத்தில் லிஸ்ட் எடுத்து பார்ப்போமா எவ்வளவு லாக்அப் டெத்துன்னு? எடப்பாடி ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில, ஓபிஎஸ் ஆட்சியில ஒரு லாக்அப் டெத்தும் நடக்காம எங்களை கேள்வி கேட்க சொல்லுங்க. கையை கட்டிட்டு கூனி குறுகி பதில் சொல்றோம். அதுக்கு தானே சார் நம்ம திராவிட மாடல் ஆட்சின்னு. ஐயா, அங்க நடவடிக்கை எடுக்கல, இங்க எடுத்தோம். ஜெயலலிதா ஆட்சியில சிதம்பரத்துல காவல் நிலையத்துல பத்மனி என்ற பொண்ணை கற்பழித்தார்கள். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த பத்மனி பொண்ணை கற்பழித்த பெண்மணியை கற்பழித்த காவல்துறைக்கு அன்றிருந்த அரசு வக்காலத்து வாங்கியது. சாத்தான்குளம் அப்பனும் மேலும் கொலை பண்ணாங்க, எடப்பாடி நியாயப்படுத்தினார். நாங்க அதெல்லாம் பண்ணலைங்க, நாங்க ஆதரிக்கல, பண்ணல, சப்போர்ட் பண்ணல. தப்பு பண்ணியா ஜெயிலுக்கு போனோம், போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு யார் முடிவு பண்ணணும்?
கோட் பண்ண நீதிமன்றம் முடிவு பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே சார், எனக்கு அந்த இதில் உள்ள ஆனால் ஒரு வழக்கு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போடாமல் 3 இடத்துல வந்து அடித்தது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அதை எப்படி பார்க்கலாம் சார்? தமிழ்நாட்டில் 1,40,40,000 பேர் 30,000 பேர் போலீஸாக இருக்கிறாங்க. அதில் யாரோ எங்கேயோ ஒரு தவறு நடக்குது, சரிங்களா? அந்த தவறு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இன்றைக்கி அவங்க ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. முறையாக விசாரணை பண்ணியிருந்தா அவன் செத்துருப்பானா? அதை தான் நாங்கள் கேட்குறோம். முறையாக விசாரணை பண்ணியிருந்தா அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்களா? வேலை இருந்திருப்பாங்களா? அந்த 6 பேருமே ஒரு நடுத்தர வயதாக தான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு புகைப்படத்தை பார்த்தேன். இல்லை கான்ஸ்டபிள், அதுவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் டீம். ஆமாம், அங்கே ஏதோ நடந்திருக்கு, சம்பவம் நடந்துருச்சு. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க. இவருக்கு உயிர் போயிடுச்சு, ஒரு உயிரை போயிடுச்சு, இங்கே வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க. இது யார் அடுத்து அரசு என்ன பண்ணியிருக்கு? சட்ட ஒழுங்கை பேணி காப்பதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சம்பவத்தை கொண்டு போய் 2 பக்கத்தையும் கொண்டு போய் நீதிமன்றம் நிறுத்துறது. இப்போ நீதிமன்றம் கொடுத்துட்டோம், நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. ஒரு நிறைவான கேள்வியாக ஒன்று கேட்குறேன். 2020 சாத்தான்குளம் வழக்கு இருக்கும்போது கொரோனா காலம், பட் திமுக அதை எவ்வளோ பெரிய ஒரு இதாக்கி நியாயம் வாங்கி கொடுத்தது. நிறையா பேர் அதில் செயலுக்கு போனார்கள் அந்த ஊரில். ஆனால் நேற்று ஒரு நடந்ததுக்கு அங்கே இருந்த மக்கள் ஒரு இது சொல்லியிருக்காங்க, திமுகலேருந்து வந்தவங்க வந்து எங்களை வந்து வாங்க தனியாக போய் பேசலாம் அப்படின்னு காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதா எல்லாமே. இது ஒரு ஊடகம் இல்லை, அங்கே இருந்த மக்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி பேருங்க? எல்லாமே அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஆனால் அங்கே மக்கள் பேசியிருக்காங்க. மக்களா, ஏடிஎம்கேவா, நாம் தமிழரா, நீங்கள் நானும் பார்த்தோமா? இல்லை, ஊடகத்தில் அங்கே இருந்த மக்கள் பேசுகிறாங்க. எதுக்கு? யார் மக்கள்? நீங்கள் நான் மக்கள் தான், நம்ம வேற ஆளா? விசாரணை அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, எல்லாம் இருக்குல்ல. அவங்க சொல்கிற சில, நான் இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், அவங்க அந்த பேட்டியெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தேன், அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம்னு கூட தெரியல. புரியுதுங்களா? அதாவது ஒவ்வாத விஷயங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் அந்த மீடியாவில் பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். அப்போ உள்ள ரொம்ப டீப்பாக போகணுன்னா அது வேறு மாதிரி போயிடும். நான் ஏதோ அந்த சம்பவத்தை நியாயப்படுத்துகிற மாதிரி அவன் தப்பு பண்ணோம்னா அதுக்கெல்லாம் போக விரும்பலை. ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி விசாரிச்சுட்டு இருக்காரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரப்போகுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு காலைல பத்திரிகையில் ஒரு செய்தி, அது ஊடகங்கள் எப்படி தவறாக திணிக்கிறாங்கன்றதுக்கு அடையாளம். ஒரு 9 வயசு பெண் குழந்தையை மயக்க ஊசி போட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து கை வச்சார். செய்தி நேற்று நியூஸ். இன்னைக்கு காலையில் எல்லா பத்திரிகையும் செய்தி வந்திருக்கிறது, எல்லா யூடியூப்லேயும் பரப்பியிருக்கு எல்லாம். ஆனால் இன்றைக்கி முக்கியமான காலை பத்திரிகை ஒரு செய்தி, அதே பத்திரிகை முக்கியமான காலை பத்திரிகை, அரசுக்கு எதிராக இருக்கிற பத்திரிகை சொல்லியிருக்கிறது, மயக்க ஊசி செலுத்தப்பட்டது என்பது பொய் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எல்லா பத்திரிகை 8 கால் செய்தி என்ன? மயக்க ஊசி செலுத்தி காவல் ஆய்வாளர் வந்து கூட்டிகிட்டு போனார். எங்களுக்கு எதிராக எழுதின அந்த பத்திரிகை கடைசி 4 வரி அதில் போட்டிருக்கு. என்னன்ட்டு? மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது பொய் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. சரி, நீங்களே தீர்ப்பு எழுதிட்டீங்களே, நீங்களாம் ஊரெல்லாம் சொல்லிட்டீங்களே, 9 வயசு பொண்ணுக்கு மயக்க ஊசி செலுத்தி சப் இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணாருன்ட்டு. இப்போ முதல் கட்ட விசாரணை என்ன தெரிய வந்திருக்கு? மயக்க ஊசி இல்லைன்ட்டு ரிப்போர்ட். அடுத்த கட்ட விசாரணை என்ன தெரிய வரும்? மன்னிப்பு கேட்பீங்களா? என்னங்க நடக்குதுங்க? அரசுக்கு எதிராக ஏதாவது பேசும் பொருளாக கொண்டு வரணும், ஒரு ட்ரெண்ட் பண்ணுன்றக்காக என்ன வேணாலும் எழுதிட்டு இருப்பீங்களா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? இதுதான் பிரச்சனையே. இங்கே மீடியாக்களுடைய செய்தி தரம் தாழ்ந்து போய்விட்டது, நம்பகத்தன்மை குறைந்து விட்டது என்பதற்கு நேற்று இன்னைக்கு நடந்த சம்பவங்களே போதுமானது. ஓகே, எதிர்கட்சிகள் தேசிய மனித வந்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்கள் திமுக சரி, இந்தியாவில் மகளிர் ஆணையம் அமைப்புன்னு ஒன்று இருக்கு. ஆமாம். ஆனால் வடநாட்டில் எந்த ஸ்டேட்டில் எங்கேயுமே நடக்காத மாதிரியும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற மாதிரியும் உடனே நோட்டீஸ், உடனே அறிக்கை, உடனே ஒரு மெயில். எங்களுக்கு 24 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணணும். ஒரு நாளைக்கு 100 சம்பவங்கள் யூபியில், ஜார்க்கண்டில், பீகாரில், இமாச்சலில், டெல்லியில் நடக்குது. எங்கன்னா பத்திரிகை செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீகார் அரசுக்கு நோட்டீஸ், உத்தரப்பிரதேச அரசுக்கு மகளிர் ஆணைய நோட்டீஸ், ஜார்க்கண்டுக்கு நோட்டீஸ், ராஜஸ்தானுக்கு நோட்டீஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் 100 வீடியோ காமிக்க முடியும். பெண்களை மொட்டை அடிக்கிறத, பாலியல் பண்ணுறத, சாமியார் பண்ணுறத, பிஜேபி எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட தலைவர், வட்டார தலைவர் பண்ணுறது, வடநாடு 100 வீடியோ. எங்கன்னா ஒரு இடத்துல அங்கே நோட்டீஸ் கொடுத்தாங்க, பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் மகளிர் ஆணையம் நோட்டீஸ் தந்ததுன்னு செய்தி வந்திருக்கா? இல்லையே. அப்போ அங்கே ஒன்றுமே நடக்கலையா? சார், நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க சார், விளம்பரம் தேடுறீங்க, இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியாதான்னு ஒரு ட்ராமா பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.
அதுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, பதில் சொல்ல போகிறாங்க. அது சட்ட நடைமுறை. குற்றவாளி மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஜெயிலில் போடுறது, விசாரணைக்கு வர்றதெல்லாம் சட்ட நடைமுறை. இவங்க பதில் மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியும். இவங்க வந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த 15 நாளில் தமிழ்நாட்டு பாஜக காரன் மேலே மட்டும், பிஜேபி சங்கிகள் மேலே மட்டும் எத்தனை பாலியல் புகார் வந்திருக்கு சொல்லட்டுமா? ஒரு ஊரில் பாஜகவுடைய மாவட்ட தலைவரே ஊரே செருப்பால் அடித்து ஜட்டியோட ஓட விட்டுருக்காங்க. நயனார் நாகேந்திரன் வாயை திறந்தாரா? ஒரு ஊரில் பார்ப்பனர்கள், வேத விற்பனர்கள் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி நிர்வாணமாக இருந்தது பார்த்தோம். வாயை திறப்பாங்களா? அப்போ கண்ணியம் கெட்டு போலையா? என்னங்க இது? சார் கடைசி நிறைவான கொஸ்டினா, எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினுக்கு வந்து எங்கள் கூட்டணியை பார்த்து பயம் வந்து விட்டது அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. 2020 தேர்தல் களமும் இப்பயில இருந்து சூடு பிடிக்கும். ஏன்னா ஓரணியில் இணைவும் நீங்கள் ஒரு இது, அது மாதிரி தாவேகா விஜய் அவர்களும் நடைபயணம் அடுத்த மாதம் தான் சொல்கிறாரு. ஸோ 2020 தேர்தல் களம் நீங்கள் வந்து அந்த கூட்டணியை பார்த்து பயப்படுகிறீங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை மீட்போம் எடப்பாடியோட கோஷம். ஆமாம், முதல்ல அதிமுக மீட்டுருங்க. அவங்க ஸ்ட்ராங்காக தானே சார் இருக்கு. ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டை அப்புறம் மீட்கலாம். ஓகே, முதல்ல அதிமுக மீட்டு எடுத்துன்னு வாங்க. எங்கள் பாஜக தமிழ்நாடு முதலமைச்சரை மத்திய குழு தான் முடிவு செய்யும் எச்ராஜா சொல்கிறாரு. தமிழ்நாடு கூட்டணி முதலமைச்சரை மோடி, அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாங்க நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு. தமிழ்நாடு பிஜேபி கூட்டணி முதலமைச்சரை பிஜேபி தலைமை தான் முடிவு செய்யும் எல்முருகன் சொல்கிறாரு. அது அதிமுகவா? அது அண்ணா திமுகவா? அமித்ஷா திமுகவை மாறி இருக்கிறது. அது அண்ணா திமுகவாக இருந்திருந்தால் இந்து முன்னணி மாநாட்டில் போய் அண்ணாவையும் பெரியாரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிற போது 3 பேர் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருப்பானா? கட்சிக்கு பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவமானப்படுத்துனது யார? அண்ணாவை. அசிங்கப்படுத்துனது யார? திராவிடத்தை. குறைஞ்சபட்சம் முகம் சொல்லிச்சிருக்க வேணாவா? எழுந்து வந்திருக்க வேணாவா? பாய்காட் பண்ணிருக்க வேணாவா? உங்களுக்கு அண்ணாவிட அமித்ஷா பெருசா தெரியுதாரா? திராவிடத்தை விட பிஜேபி பெருசா தெரியுதா? அதற்குதான் உடனே எதிர்ப்பு தெரிவித்தார். எங்க எதிர்ப்பு தெரிவிச்சா? ஆர்வி உதயகுமார் 4 மணி நேரம் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தது இதுக்கு பேர் எதிர்ப்பா? அவங்க சரியா பார்க்கலையா? என்னத்த சரியா பார்க்கல? போன்லயா காமிச்சாங்க? 20 அடி ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சாங்க. யாரை சார் ஏமாத்துறீங்க எல்லாம்? ஓகே சார், தெளிவான பதில் கிடைச்சிய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.